ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாள் ஒரு மிஷனரி ஞாயிறு, அர்ப்பணி ஞாயிறு, திருச்சபையை நம்பி கொடுத்த பணி. ஆகவே இதை குறித்து நாங்கள் திருமறையின் மூலமாக தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்தும்படிக்கு நான் சிறுக நீர் பெருக நீ ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அருமையான பாஸ்டர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரத்தில் நம்ம திருச்சபையில் இந்த மிஷன் சண்டே நடத்தலாம் என்று கேட்டுக்கொண்டதுனால நான் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் ஷேரிங் காட்ஸ் பெயின். பாருங்கள், கடவுளுடைய வலிகளை பகிர்ந்து கொள்ளுதல். நல்ல அருமையான ஒரு தலைப்பு. நம்ம நினைக்கலாம், நமக்கு தான் வலி இருக்குது, வேதனை இருக்குன்னா ஆண்டவருக்கு இருக்கான்னா அது உங்களால் என்னால் ஏற்படுறது தான், வேறு யாராலும் கிடையாது. அதனால் கடவுளுக்கு ஏற்படுகிற வலிகளை இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முடிந்தால் ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னும் என்னென்ன வலி இருக்குங்கிறத அப்பப்போ ஏற்படும்போது சொல்கிறேன். ஏன்னா சிஸ்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, எவ்வளோ வலிகள் எவ்வளோ வேலை வருவாங்கன்னு தெரியும். அதனால் அப்பப்போ நாங்கள் ஏற்படுற வலியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறோம். சரியா? இன்றைக்கு 2 வலிகளை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது, அருட்பணி என்பது இன்றைக்கு திருமறையில் 2 விதமாக இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. முதலாவது பணி என்னென்னா, திருமறையில் எழுதப்பட்ட பணி. இது ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், எழுதப்பட்ட பணி. 2வது எழுதப்படாத பணி. இன்றைக்கு உலகத்தில் இந்த 2 விதமான பணிகள் இருக்கிறது. அப்போ திருச்சபை எந்த பணியை செய்கிறது, எந்த பணியை செய்ய வேண்டும், அதான் இன்றைக்கு தேவை. அப்போ எழுதப்பட்ட பணி என்பது கடவுளால் எதிர்பார்க்கிற பணி. இது திருச்சபை கொடுப்பது. எழுதப்பட்ட பணி, எதிர்பார்க்கிற பணி. எழுதப்படாத பணி, எதிர்பார்க்காத பணி. அப்போ இன்றைக்கு எதை திருச்சபை செய்யுதுன்னா, எழுதப்படாத பணி தான் செய்யுது. ஏன்னா அதுதான் ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். ஏன்னா ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டாம், ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டாம், ஆண்டவர் சொல்வதை செய்ய வேண்டாம், நம்ம இஷ்டப்படி செய்யலாம். அதுதான் எழுதப்படாத பணி. அப்போ எழுதப்பட்ட பணிக்கும் எழுதப்படாத பணிக்கும் வேறுபாடு இருக்கிறது. எழுதப்பட்ட பணின்னா ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. இதுதான் எழுதப்பட்ட பணி, இதுதான் கட்டளையின் பணி. அப்போ இதை இன்றைக்கு திருச்சபை செய்கிறதா? செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எழுதப்படாத பணியில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால், எழுதப்படாத பணின்னா கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவாங்க. ஊரெல்லாம் கன்வென்ஷன், உபவாசம், நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டம். எழும்புதோ எழுப்பலையோ அதுக்கு பேர் எழுப்புதல் கூட்டம். அடுத்து முழுற ஜெப கூட்டம், நல்லா தூங்க வேண்டியது, அதுக்கு பேர் தான் முழுற ஜெப கூட்டம். இதெல்லாம் என்னென்னா எழுதப்படாத பணி, எதிர்பார்க்காத பணி. இதைத்தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், முன்னணியில் என்ன அநேகர் செஞ்சிட்ருக்கோம். வால் போஸ்ட் ஓட்டுறது என்ன, ஓடுறது என்ன, செய்கிறது என்ன, கலெக்ட் பண்ணுறது என்ன, கணக்கு கொடுக்காமல் போகிறது என்ன, முடிஞ்சிச்சு, அதோடு முடிஞ்சிச்சு. இதில் ரிசல்ட் இருக்கா? கிடையாது. அந்த ரிசல்ட் எங்கே போகுது? கிடையாது. சிஎம்சியில் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. எல்லாம் வேலை செஞ்சுட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாமல் வெளியே வர முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ திருப்பணியில் ஆண்டோடைய பணிகள் கூட ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் கணக்கு கேட்கிறவர், அவர்தான் அதிபதி, அவர்தான் எஜமான், நான் அடிமை. அப்போ அடிமை அவருடைய வேலையை செய்கிறேன், அவருக்கு நான் ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ நான் இன்றைக்கு எழுதப்பட்ட பணியை மேற்கொள்கிறேனா, எழுதப்படாத பணியை மேற்கொள்கிறேனா சிந்தித்து பார்க்க வேண்டும். எழுதப்படாத பணி யாரும் செய்யலாம். அது அழைப்பு வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், மனம் திரும்ப வேண்டாம்,
முடித்த பிற்பாடு ஒரு பாட்டில் வாங்கிட்டு நம்மளும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடலாம். இதான் எழுதப்படாத பணி. ரொம்ப எல்லாருக்கும் ஆசையாக இருக்குல்ல? ஒரு அணி சேர்த்தா நாங்களும் வந்துடுவோம்னு சொல்லுவீங்க இல்லையா? இன்றைக்கி அதான் நடக்குது. கடந்த வாரத்தில் ஒரு 1000 சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சரின்ட்டு ஜெபம் பண்ணோம். ஆனால் நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. இல்லை நீங்கள் ஐயராச்சு, இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நானும் மொத்தம் குசும் பிடிச்சவன். இப்போ நான் நினச்சேன், ஜெபம் பண்ணி முடித்த உடனே அம்மா ஆண்டவர் சொல்லுங்க கபோர்டை தரேன்னார். எதுக்குயா? ஜெபம் தானே பண்ணீங்கன்னு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரும் அந்த கபோர்டை திறக்க சொல்கிறாரு. என்னங்கன்னாங்க. இதுதான் பிரச்சனை, உனக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனை. நீ திறக்கே இல்லையா? திறக்கலாம் நான் உடச்சிருவேன்ட்டேன். ஐயர் என்னென்னாரு, முடியாது, அந்தம்மா திறக்கணும், இல்லை நான் திறப்பேன், உடச்சிருவேன்ட்டேன். நம்ம நடுங்கி ஏண்டா கூட்டுன்னு ஆகிப்போச்சு. திறந்து பார்த்தா விதவிதமான பாட்டில் அழகழகாக இருக்குது. ஒன்று பார்த்தா கொக்கு மாதிரி இருக்குது, ஒன்று பார்த்தா கழுகு மாதிரி இருக்குது, அழகழகாக இருக்குது. நான் சொன்னேன், இதான் லட்சணமானு கேட்டேன். இதில் நீ உன் வீட்டில் உபவாச கூட்டம் நடத்துகிற, முழு ஜெபம் கூட்டம் நடத்துகிற, பிசி மெம்பரு, பீஸ் ஆக்கிடுவேன். ஐயர் என்னண்ணே கலண்டு போச்சு. நான் கலறது தான் நம்மளை அழைச்சிருக்கேன். ஏன்னா என்னை அழைத்தவர் ஆண்டவர் இறைமையால் பார் பிடுங்கவும் கட்டவும் நடுக்கவும் இடிக்கவும் அதை தரமட்டம் ஆக்கவும் தான் என்னை புல்டோசரை அழைச்சிருக்கிறார். 67 வயசு வரைக்கும் அதைத்தான் செஞ்சுருக்கேன். என்ன செய்கிறது? ஏமால விழுந்த கடமை. பெத்தேல் சர்ச்சு 2 உண்டா ஆகிப்போச்சு. யோசிச்சு பாருங்க. இருந்தால் மனம் திரும்பு, இல்லைன்னா ஓடி போயிரு. நீ பாட்டில் அடிக்க வச்சுட்டு அங்கே வந்து உபவாச கூட்டம் நடத்துறதா? எழுதப்படாத பணி. என்ன பணி? எழுதப்படாத பணி. எவ்வளோ அக்குறமோ, எவ்வளோ அட்டூழியங்கள். இதுக்கு பேர் ஊழியம். எத்தனை வருஷமாக? பல வருஷமாக செய்கிறேன்னா. உன்னை அடக்கமே பண்ணக்கூடாது, செத்தா எரிக்கத்தான் செய்யணுன்னு. யோசிச்சு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? எழுதப்பட்ட பணி கிரயம் செலுத்தணும், எழுதப்படாத பணி எப்படியும் செய்யலாம். இன்றைக்கி அப்படி தான் திருச்சபைகள், அநேக திருச்சபைகள் செஞ்சிகிட்டு இருக்கு. நம்ம திருச்சபை ஒருவேளை தப்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு மிஷினரியாக இருந்து ஊழியத்துக்கு வந்ததுனால இது கணக்கு கொடுக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு. வந்தால் வாங்க, வரலன்னா போங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இப்படித்தான். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ பாருங்கள், எழுதப்பட்ட பணி, எழுதப்படாத பணி, எந்த பணி இன்றைக்கு வேண்டும்? இன்றைக்கு நாம் ஆண்டவரை வேதனைக்குள்ளாக்குகிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதக்காரர் 139:24, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பாஸ்டரை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உன்னால் சபைக்கு வேதனை உண்டாக்குற வழி இருக்கிறது. அந்த வழியை இன்றைக்கு போக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். முதலாவது வழி எனக்கு தான் தலைவலி கொடுக்க வந்தார் நினைக்கிறீங்களா? உண்மைதான். நீங்கள் ஆண்டவருக்கு வழியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் தலைவலி கொடுப்போம். அதுதான் எங்களுடைய அபிஷேகம், எங்களுடைய அழைப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வழியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் தலைவலி கொடுக்கறது எங்களுடைய வேலையை. அதில் கொஞ்சம் கூட அஞ்சவே மாட்டேன். அப்போ பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நான் நடத்தும். அவன் பார்க்குறான், ஐயா என்னுடைய வாழ்க்கையில் என்னை அழைத்த ஆண்டவரை, என்னை ரட்சித்த ஆண்டவரை எத்தனை நாள் வேதனைப்படுத்தி இருக்கிறேன். சிந்தித்தது உண்டா? சிந்தித்திருக்கிறோமா? கணவன் வரவில்லை என்று என்றைக்காவது நினச்சிருக்கிறோமா? கிடையாது. ஏன்னா அவர் வலி உண்டாக்கத்தான் அவருக்கு வேலை. நான் இங்கே உட்காந்து தோத்திரம் மட்டும் போயிடுவேன். உன் தோத்திரம் அவசியம் இல்லை, ஒன்றும் அவசியம் இல்லை. வலியை உண்டாக்குகிறோம். இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும். ஐயா என்னுடைய குடும்பத்தில் இயேசுவுக்கு எந்த வலியை உண்டாக்கி இருக்கிறேன், எத்தனை வேதனைகள் உண்டாக்கி இருக்கிறேன், எத்தனை நாட்கள் உண்டாக்கி இருக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் உண்டாக்கி இருக்கிறேன், எத்தனை மாதங்கள் உண்டாக்கி இருக்கிறேன், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு வலி இருக்கிறது, அந்த வலியை நாம் போக்க வேண்டும். சிஎம்சிக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அங்கே என்ன மேரேஜ் நடக்கா?
ரிசப்ஷன் நடக்கா, இல்லை ட்ராமா நடக்கா, எதுக்கு போகிறாங்க? துடிச்சிட்டு போகிறாங்க. வேதனை, வலி தாங்க முடியல, உயிருக்கு போராடுறாங்க, பிரசவத்துக்கு போராடுறாங்க, விபத்தில் போராடுறாங்க, வேதனை கொடு வலிகளோடு போகிறார்கள். அப்போ மருத்துவமனை எதுக்கு? வேதனைகளை வலிகளை நீக்குவதற்கு. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு முடிந்த அளவுக்கு வலிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், முடிந்த அளவுக்கு வேதனைகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். 39 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 6வது வசனம் சொல்கிறா பாருங்க, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். பார்த்தீங்களா? இது நமக்கு தான் ரொம்ப பொருந்தும். ஸ்பிரிச்சுவல் வேஷம் போடுறதுக்கு நம்மளை விட்டா ரஜினி கூட மிஞ்சார், அவர் கூட தோற்றுருவார். நம்மகிட்ட தான் ட்ரைனிங் எடுப்பார். ரஜினிகாந்த் நம்மகிட்ட தான் ட்ரைனிங் எடுப்பார். எப்படியம்மா உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்னா உங்கள்கிட்ட வாரேன்னா நானே ஆளை கொண்டு காட்டிடுவேன். வரீங்களா? நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷம் போட்டுக்கிட்டே திரிகிறோம், பைபிளை தூக்குறோம், ஸ்டிக்கர் ஓட்டுறோம், அதில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுவதும் வசனம். யோசிச்சு பாருங்கள், இனி நம்ம மூஞ்சிகளில் ஒன்று தான் ஒட்டாது குறை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அந்த பைபிளை கூட வேதனை பண்ணுறோம், அந்த பைபிளை கூட வேதனை செய்கிறோம், அந்த பைபிளை கூட துன்பப்படுத்துகிறோம். ஆனால் வாசிக்க மாட்டோம், கொடுக்குற ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டிக்கிடுவோம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ வலிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவது வலி எங்கே ஆரம்பிக்குதுன்னா உறவில் ஆரம்பிக்குது. ரிலேஷன்ஷிப் வித் காட், உறவில் ஆரம்பிக்கிறது. அப்போ நமக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் உறவு சரியாக இருந்தால் ஏசாமிக்கு வலியே வராது. இங்கே தான் அவர் குடும்பி என்கிட்ட இருக்கு, என் குடும்பி அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவர் என்ன செய்வார்? துடிப்பார். வலியை உண்டாக்குறமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதான் சங்கீதக்காரன் எழுதுறா, உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வலி உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆலயத்துக்கு ஏன் வரோம்? நம்மளை சோதித்து பார்க்கணும். ஏன் ஹாஸ்பிட்டல் போகிறோம்? ஆர்த்தி இருக்குது, அங்கே போனால் நல்லா குத்தும். அடுத்த விட நான் ஆர்த்திக்கு ஆணியே வாங்கி கொடுத்துருவேன். நம்ம சர்ச்சில் இருந்து வந்தால் நல்லா பல்ல கடிச்சிட்டு குத்திருமான்றேன். எதுக்கு? டெஸ்ட் பண்ணுறதுக்கு. வலிக்கும். அவங்க என்ன ஆர்த்தி என்ன ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல பாஸ்டர் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக 100 பேர் குத்திட்டுனா சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வலிக்கும், குத்துறவங்களுக்கும் வலிக்கும். எவ்வளோ வலி யோசித்து பாருங்கள். அப்போ இவ்வளோ நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமே, விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோமே, திருச்சபையில் திருவிருந்து எடுக்கிறோமே, என்றைக்காவது என் கணவன் மூலமாக இயேசுவுக்கு வலி இருக்கிறதே, வேதனைப்படுத்தி இருக்கிறேனே, என் குடும்ப வாழ்வு சரியில்லையே, ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறேனே, என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கூட அநேக நேரத்தில் ஜெபம், ஐயா என்னைக்காச்சும் ஏதாச்சும் நான் பண்ணிட்டேன்னா சிந்திச்சு பார்க்குறேன் ஆண்டவரே என்பேன். அதான் எங்கள் வேலை. யோசிச்சு பாருங்கள், நான் உத்தமன் சொல்லவே முடியாது, நான் உத்தமன்னே சொல்லவே முடியாது. அப்போ ஒவ்வொருவரும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த வலி எங்கே ஏற்படுதுன்னா பாருங்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால். நான் சொல்ல, பழமொழி சொல்லுது, பழமொழி சொல்லுது. அப்போ அந்த பழமொழியை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். ஒருவேளை நான் தான் வந்துட்டு ஏதோ தப்பு தவறாக பேசிட்டு போயிட்டேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால் யோசித்து பாருங்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் அங்கே 3ஆம் அதிகாரத்தில் புண்ணியவாட்டி என்ன செய்கிறான்னு பாருங்கள். எடுத்து வாசிங்க. 18ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்கின பிற்பாடு அந்த புண்ணியவாட்டி என்ன செய்யறா பாருங்க. 6வது வசனம், 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் ம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு ம் அதன் கனியை பறித்து ம் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் பார்த்தீங்களா? அவனும் புசித்தான். இவ செத்தா பரவாயில்ல, கூடயே சேர்ந்து கொண்டு போயிருந்து பார்த்தா வேலை எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்டே சொல்கிறாரு, ஐயா நான் சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன், என் வேலையை நான் தனியாக செஞ்சுருப்பேன், எனக்கு பார்த்து ஒரு ஜோடியை செஞ்சு கொடுத்தீங்களே, அவள் தான் சாமி எனக்கு இந்த வேலை செஞ்சா. அப்போ யார் பண்ணுறா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் உறவு மிக மிக முக்கியம். இன்றைக்கு உறவில் எப்படி இருக்கிறோம்? கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கிறோம்? திருச்சபை என்பது கணவன், நீங்கள் யார்? மனைவிகள். திருச்சபை மணவாளன், நீங்கள் நானும் மணவாட்டிகள். அப்போ திருச்சபையோடு மணவாளனோடு மணவாட்டிகளாகி நீங்கள் நானும் எப்படி உறவு வைத்து கொண்டிருக்கிறோம்? அங்கே வேடிக்கை பார்க்குறோம். என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஏசாமி அங்கே ஆண்டவராய் கர்த்தர் பகலில் உலாவினார்கள், அவரோடு பேசினார், அவரோடு உலாவினார், கொஞ்சினார், குழாவினார், எல்லாம் விசாரித்தார். ஆனால் கடைசியில் முடிவு என்ன வந்துச்சு தெரியுமா? இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டான், பறித்து சாப்பிட்டு கொண்டு கொடுத்ததும் இல்லாமல் பொழப்பு எங்கே போயிடுச்சு? ஒழித்து கொண்டார்கள், ஒழித்து கொண்டார்கள். ஆண்டவர் கூப்பிட்ற, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு இருக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு இழந்து போன நிலைமையில், உறவை இழந்து போன நிலைமையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் வேஷம் போட்டு ஆலயத்துக்கு வந்துடுறோம், தைரியமாக வந்துடுறோம், துணிகரமாக வந்துடுறோம், துணிகரமாக ஜெபிக்கிறோம், துணிகரமாக பாட்டு பாடுறோம். எவ்வளோ துணிகரம்! நம்மளை விட்டால் யாரும் முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு முதலாவது ஏற்பட்ட வலி உறவில் ஏற்படுகிறது. அப்போ உறவு சரியாக இருக்கணும். அப்போ திருச்சபையினுடைய உறவு சரியாக இருக்கணும். ஆராதனைக்கு எத்தனை வருஷம் வந்திருக்குன்னு பார்த்தா, கணக்கு பார்த்தா வருஷத்தில் 4 தடவை வந்திருக்கோம் பாஸ்டர். உங்களை இங்கே வச்சிருக்கிறதே தப்பு, வச்சிருக்கிறதே தப்பு. யோசிச்சு பாருங்க. நினச்ச நேரம் வருவோம் பாஸ்டர், நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது. அதுக்காக திறந்து வச்சுருக்கு. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வருது, யாருன்னே தெரியாது, பொட்டு வச்சுருக்குது. நானும் பாஸ்டர் உட்காந்துருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், வெளியே நிற்குது. வாங்கம்மான்னு கூப்பிட்டோம். என்னம்மாண்ணா? ஜெபம் பண்ண வந்தேன்னுச்சு. பார்த்தா அழுதுகிட்டு இருக்குது, அழுது ஜெபம் பண்ணுது. கூப்பிட்டு வாங்கம்மா உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். என்னம்மாண்ணா? ஐயா என்னுடைய மகள் திருமணத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா, ஜெபம் பண்ணிக்குவாங்கயான்னுச்சு. யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே ஆண்டவர் இருக்கிறார், அவங்களுக்கும் இந்த சபைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் திருவிருந்து எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு ஏமாற்றணுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வீட்டில் வேதனை, அதனால தான் கஷ்டம், அதனால தான் வருத்தம், சஞ்சலம். வீடை பார்த்தா கிறிஸ்தவ வீடு மாதிரியே இராது, வீடை பார்த்தா கிறிஸ்தவ வீடு மாதிரியே இராது. ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கு உறவு இருந்தால் தானே, ஆண்டவரோடு ஜெபித்தா தானே. யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, டோனாவூரில் பணியாற்றின ஏமி கார்மைக்கல் அம்மா அவர்கள் தங்களுடைய வாழ்வில் தூங்கின நேரம் 2.5 மணி நேரம். தேவதாசி பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காகவே என் தாய் ஏமி கார்மைக்கல் 2.5 மணி நேரம் தூங்கினார்கள். பாதி நேரம் முழுவதும் ஜெபித்தார்கள். திருநெல்வேலி பட்டணம் அசைந்தது. ஆனால் நீயோ கணவனுக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு நீ என்ன செய்கிற? கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறாய். எப்படி வழங்கும்? எப்படி உருப்படும்? எப்படி குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்? எப்படி பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள்? யோசித்து பாருங்க. ஒரே ஒரு ஏமி கார்மைக்கல் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காகவே அவள் எழுதுகிறார்கள், ஐயா எனக்கு தூக்கம் வருவதே கிடையாது, 2.5 மணி நேரம் கூட நான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய மகளே, நீ தேவனோடு பேச வேண்டிய நீ தேவனை புறக்கணித்து தேவனுடைய உறவை இழந்திருக்கிறாய். ஆகவேதான் உன்னுடைய குடும்பத்தை குறித்து உனக்கு கரிசனை இல்லாமல் வேஷதாரியாய் அலைந்து கொண்டிருக்கிறாய். நாட்கள் போதாது, நாட்கள் செல்லாது. என் இயேசுவை ஏமாற்ற முடியாது. என்னை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், இயேசுவை ஏமாற்ற முடியாது. பகிரங்கமாய் சிலுவையில் அறையப்பட்டு பகிரங்கமாய் ரத்தம் சிந்தி பகிரங்கமாய் உயிரோடு எழுந்த அவர் ஏமாற்றவே முடியாது. நீ நினைக்கலாம் வேஷம் போட்டு ஏமாற்றி கொண்டிருக்க நினைக்கலாம், காலம் செல்லாது, வெட்கப்பட்டு போவாய்,
வெட்கப்பட்டு போவாய். பார்த்திருக்கிறேன் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இயேசுவினுடைய உறவின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு வழிகளை கொடுத்தால் இந்த உலகத்தில் ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியாது, தப்பித்துக்கொள்ளவே முடியாது. அப்போ பாருங்க, முதல் வழி எங்கே ஆரம்பிக்குது? ஏதேன் தோட்டத்தில். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு ஏதேன் தோட்டம் என்பது என்ன? உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் இயேசுவை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி வழிகளை கொடுத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதுதான் இன்றைக்கு நடக்கு. அதான் இன்றைக்கு நடக்கு. இன்றைக்கு அதுதான் செய்தி. ஆண்டவருக்குரிய வழிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கு வழியை கொடுக்கிறதா? நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனா? என்னுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறேனா? என்னுடைய சபைக்காக ஜெபிக்கிறேனா? இல்லையே. அப்போ உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வழி ஏதேன் தோட்டத்தில் குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வழி என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நினைவுபடுத்துகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த வழி எப்படி ஏற்படுகின்ற கீழ்ப்படியாமையினால. அநேக வேளைகள் நாம் சொல்லுவோம், பார்த்து கொள்ளலாம், இந்த வாரம் போடலாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். அப்படித்தான். இந்த வாரம் போடலாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். அடுத்த வாரம் நீயே இல்லைன்னா நாங்கள் பார்த்து கொள்வோம் உன்னை. அடுத்த வாரம் நீயே இல்லைன்னா நானும் பாஸ்டர் தான் வந்து ஆராதனை நடத்தணும். ஜாக்கிரதை. ஏசாமிட்ட மட்டும் அடுத்த வாரம் பார்த்து கொள்ளன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மரியாதை ஆலயத்துக்கு வாங்க, மரியாதை ஆராதனை பங்கு கொள்ளுங்க, மரியாதையாக உங்களுடைய குடும்பத்தில் முழங்காலை முடக்குங்க. முழங்காலை முடக்கினால் ஒழிய நீங்கள் என்ன செய்ய முடியாது, தப்பித்துக்கொள்ளவே முடியாது. தப்பித்துக்கொள்ளவே முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறேன், முந்தா நாள் போய் அந்த கபோர்டை உடைச்சி பார்த்த பிற்பாடு நேற்று செய்தி வருது, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் மணந்துட முடியும், எங்கள் குடும்பம் மணந்துடும். முதல்ல அந்த குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுனேன். குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுனேன். அங்கே அகற்றாமல் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணி நினச்சி நானும் சேர்ந்து எனக்கு ஒரு பாட்டில் ஊற்றி கொடுப்பேன், நானும் சாப்பிட்டு நானும் ஆவியில் நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கா? யோசிச்சு பாருங்கள். அந்த சோழியே நடக்காதுன்ட்டு தூக்கி மொத்தத்தையும் குப்பையில் போட்டு கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம், வந்து நாங்கள் சுவிசேஷன் சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். செக்ஷன் சொன்னார். அப்போ இது வேறையான? ஆமாம், அதான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடு, சாக்கடையில் போடு, இல்லை மிச்சம் மீதி உன் வீட்டுக்கு கூட கொண்டு வச்சுக்கோன்ட்டேன். வேறு என்ன சொல்கிறது? சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். அப்போ வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று சொல்லி நாம் என்ன செய்ய இந்த நாளில் ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தும். ஆண்டவராக தான் இருக்கிறார். ஒரே ஒரு அம்மா வந்துச்சு, நித்திய வழியை பெற்றுக்கொண்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னேன், பரவாயில்ல, இன்றைக்கி சாப்பிட்டது கூட திருப்தியாக இல்லை, ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷன் சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். அந்த நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இல்லையா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். யோசிச்சு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வழி எங்கே ஆண்டவர் கொடுக்குறோம்? உறவில் கொடுக்குறோம். அப்போ அந்த உறவு இன்றைக்கு சரி செய்யத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அந்த உறவை சரி செய்ய கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அப்போ இன்றைக்கு எவ்வளோ வலிகள், எவ்வளோ வேதனைகள் துடிக்க துடிக்க கொண்டு போகிறாங்க. ஐயா ஒன்று மட்டும் சொல்கிறேன், கிறிஸ்தவன் யார் தெரியுமா? நீ தான் ஆம்புலன்ஸ். நீ தான் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் தான் அர்த்தம் கேட்டால் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் அப்போ அடுத்த வாரம் நம்ம கொடைக்கானலுக்கு ஆம்புலன்ஸும் புக் பண்ணிடலாமா? ஏன் நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா? நல்லா இல்லை பாஸ்டர், ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன் தூக்கி தூக்கி பாடி மாதிரி தூக்கி போட்டு வருது. ஆம்புலன்ஸ் என்ன? ஆம்புலன்ஸ் அர்த்தம் என்ன? வலியோடு வேதனையோடு துடி துடிக்கிறதோடு அவன் ஓடிட்டுருப்பான். ஓட்டுறவனே வலியாக இருக்கும். ஐயா சீக்கிரத்தில் போய் சேரணுமே இந்த புண்ணிய வழங்க. அப்போ தான் என்ன செய்வான்? டிராஃபிக் ஜாம் பண்ணுவான். இவன் டிராஃபிக் ஜாம் பண்ணுறதுல உயிர் போயிடும். அப்போ கிறிஸ்தவன் யார் தெரியுமா? ஆம்புலன்ஸ். ஒவ்வொருத்தரும் யார்? ஆம்புலன்ஸ். நீங்கள் யாராக இருக்கணும்? ஆம்புலன்ஸாக இருக்கணும். அப்போ ஆம்புலன்ஸாக இருக்க வேண்டியன்னா இன்றைக்கி எப்படி இருக்கும்? உங்களை என்னையும் பாடையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேதனையான காரியம். ஸ்ட்ரெச்சரில் கொண்டு ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எவ்வளோ வேதனையான காரியம் யோசிச்சு பாருங்கள்.
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆம்புலன்ஸாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வழி என்னென்னா, ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 11 அதிகாரத்தில் 1-2 வசனங்களே வாசிங்க. நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனத்து மூலமாக உடன்படிக்கையின் மூலம் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள். அங்கே பார்க்குறோம், என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் எகிப்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த குமாரில் என்ன செய்கிறார்களாம், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்கள் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். எவ்வளோ அருமையான காரியமாக இருக்குது. எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வர்றார். அழைத்துட்டு வந்தவர்கள் அழைத்தவருடைய முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். இதுதான் வேஷம் போடுறது. ரெண்டாவது பாருங்க, பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். யாரு? விருத்த சேதனம் பண்ணவங்க, அடிமைத்தன வீட்டிலேருந்து அழைக்கப்பட்டு வந்தவங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? அழைத்த ஆண்டவருடைய முகத்துக்கு விலகிட்டான், பாகால்களுக்கு தூபம் காட்டுறான், பலி செலுத்துகிறான். உன்னை எவ்வளோ கரையம் செலுத்தினேன், ரத்தம் சிந்தினேன், வேதனைப்பட்டேன். நான் பட்ட பாடுக்கு அளவே கிடையாது. உன்னை பேர் சொல்லி அழைத்து வந்தேன். நீ என்ன செய்கிற? அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அழைத்து வந்த மக்கள், ஆண்டவராலே பேர் சொல்லி அழைத்து வந்த மக்கள், என்னுடைய மக்கள் என்று சொல்லி தாளாட்டினாரே, பாராட்டினாரே, எகிப்தின் கூக்குரலை கேட்டேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் முகத்துக்கு விலகி ஓடிட்டாயா? வலி ஏற்படுமா ஏற்படாத என் தேவனுக்கு? யோசிச்சு பாருங்க. நெஞ்சு வலி வர்றவனுக்கு தான் ஹாஸ்பிட்டல் தெரியும், கேஷுவாலிட்டி எப்படி துடிப்பாங்கன்னு. யோசிச்சு பாருங்க. என்னை ஊழியத்துக்கு அழைத்த உடனே தியோடரனை முதல்ல கூட்டு போனார். ஒரு 15 பேரை கூட்டு போனார். எங்கே கூட்டு போனார்னு பார்த்தா, ஒரு இந்த நம்ம மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, மென்டல் ஹெல்த் சென்டருக்கு அழைத்து போனார். அங்கே பார்த்தா நானும் ஒரு 19-20 வயசு. அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தன் சங்கிலில் கட்டி போட்டிருக்கான். யோசித்தேன், அண்ணன் நம்மளை 15 பேரை கொண்டு வந்து கட்டி போட்டுருவார் போலடா. என்னடான்னு கேட்டால் அங்கே வச்சு டீச் பண்ணுறார். பார்த்தியா, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, துயரப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் வந்தேன் என்கிற நற்செய்தியை கட்டப்பட்ட மக்கள் மத்தியில் என் அண்ணன் தியோடர் வில்லியம் எனக்கு அறிவித்தார். அன்றைக்கே என்னை அர்ப்பணித்தேன். பார்த்தீங்களா, ஃபீல்டு எங்கே ஆரம்பிக்க? துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாலிப வயசு, துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கிறான், வேதனைப்படுறான். அவனை பெற்ற தாய் ஒரு பக்கம் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறது, தகப்பன் புரண்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காட்சியை கண்டுகொள்ள வைத்து எங்களை அண்ணன் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் எங்களை அர்ப்பணம் செய்தார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? மிஷினரி வேலைக்கு வந்து லேசாக வரல, மென்டல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு பணி. அங்கே தான் வலியை பார்க்க சொன்னார். அருமையான வாலிப பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வலி ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்த மக்களை விடுவிக்கிற பணிக்குத்தான் உங்களை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அர்ப்பணித்தோம் 20 வாலிபர்களும். யோசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு எங்கே வலியை கொடுக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள், ஆண்டவரை பின்பற்றுகிற மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிற மக்கள் இன்றைக்கு பாகாலுக்கு துணிகரமாய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறோம். அவருடைய முகத்தை விட்டு விலகி வந்து விட்டோம். எவ்வளோ பரிதாபமான காரியம். ஏன்னா அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல. யோசிப்பேன், அதில் என் மனைவியும் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அந்த சோழியை நடக்கான்றாங்க. அதனால தான் எங்கள் வண்டி ஓடுது. பாஸ்டர் வண்டி ஓடுதுன்னா பாஸ்டமாக தான் காரணம். இல்லைனா வண்டி பஞ்சர் ஓடி எங்கேயாச்சும் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும் பழப்போம். இல்லை, யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன கதையை சொல்ல பாருங்கள். பிஷப் தங்கமுத்தையா ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க, ஒரு புக் எழுதியிருந்தாங்க குடும்பத்தை பற்றி. நான் படித்தேன், வச்சுருக்கிறேன். அப்போ எழுதினாங்க, பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் வித்தியாசத்தை எழுதினாங்க. பாஸ்டர் யாருன்னா, நீ ஸ்டெதஸ்கோப்புன்னார். இதனடா ஸ்டெதஸ்கோப்பு? ஆமாம், ஸ்டெதஸ்கோப்பில் பார்ப்பார், அங்கங்கே பார்ப்பார், சரியாக தெரியாது. அடுத்து என்ன செய்வார்? ஸ்கேன், சிடி ஸ்கேன் எழுதி அனுப்புவார். அவர் யாரையா டைட்டில் கொடு, அவர் தான்டா பாஸ்டர் அம்மா.
பாஸ்டரை தப்பிச்சலாம், பாஸ்டரை தப்ப முடியுமா? முடியாது. சீட்டு எங்கே எழுதி கொடுக்கணும்? பாஸ்டரு சிடிசனுக்கு எழுதி கொடுத்துட்டோம். அவங்களும் சரியான டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? திருச்சபையை லேசில் நடத்த முடியாது. யோசிச்சு பாருங்கள். சபையை நடத்த முடியாது, விசுவாசத்தில் நடத்த முடியாது. அப்போ இன்றைக்கி நாங்கள் எங்கள் வண்டியெல்லாம், என் வண்டி ஆண்ட்ரு வண்டியெல்லாம் பஞ்சராக போகுதுன்னா என்ஜின் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ஜின் போச்சுன்னா எங்கள் வண்டி ஓடாது. நெகேமியா ஆட்டோ கூப்பிட்டா கூட வரமாட்டார். அவர் சொல்லுவார், ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வரமாட்டேக்காரன்னு நீங்கள் பேசுங்கன்னேம்பார். அந்த கதை என் கதை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு 2 வழியை கொடுத்துட்டோம் இல்லையா? 3வது வழி கொடுத்த எல்லோரும் எழுந்து ஓடி போயிடுவீங்க. அதனால் வலியை போக்கக்கூடிய காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம் இல்லையா? அப்போ வலியை போக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆம்புலன்ஸாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆம்புலன்ஸ், ஒவ்வொரு ஆம்புலன்ஸ். ஐயா, ஆம்புலன்ஸ் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிங்க. அங்கே இதை பார்த்து தான் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி ஆம்புலன்ஸுக்கே 101 பேர் வச்சார். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். போதும் பாருங்க. அங்கே 4 வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆம்புலன்ஸாக பணியாற்றுகிறார்கள். அப்போ ஆண்டவருக்கு உண்டான வலியை போக்குவதற்கு நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆம்புலன்ஸாக இருக்கணும். ஆம்புலன்ஸாக இருக்கணும். ஆம்புலன்ஸுடைய வேலை என்ன? துடிதுடிச்சிட்டு இருப்பாங்க, ஆக்சிடென்ட்டில் இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, பிரசவ வேதனையில் இருப்பாங்க. அவங்கள கொண்டு சேர்க்க வேண்டிய வேலை ஆம்புலன்ஸினுடைய வேலை. அப்போ திருச்சபையுடைய விசுவாசிகள், வாலிபர்கள், பெண்கள் யார் என்று சொன்னால் ஆம்புலன்ஸ். எத்தனை பேர் பஞ்சர் இல்லாத ஆம்புலன்ஸாக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். ஐயா, எங்கள் வீட்டில் 4 வீலும் போச்சு, கல் ஏற்றி வச்சுருக்குறோம். அந்த ஆம்புலன்ஸ் வேண்டாம். அப்போ இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது 4 பேர் பார்க்குறாங்க, வாலிபர்கள். ஒரு என்ன திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறாங்க? ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. ஸ்ட்ரெச்சர் எப்படிடா கண்டுபிடிச்சான்னா வேதத்துலேருந்து தான் கண்டுபிடிச்சான், பைபிள்லேருந்து தான் கண்டுபிடிச்சான். பாருங்கள், 4 பேர் அந்த படுக்கையோட ஆண்டவர் இருக்கிற இடத்துல அப்படியே உள்ளே இறக்குறாங்க. அவங்க வேலை என்ன செஞ்சாங்க? ஆம்புலன்ஸ் வேலை செஞ்சாங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் அங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் வலியோடு தான் இருந்தார், வேதனையோடு தான் இருந்தார். திருப்தி இல்லை. இந்த பாடையோட ஒரு வாலிபனை இறக்கின உடனே ஆண்டுடைய வலி அங்கே மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய வலியை போக்கத்தான் திருச்சபையில் அங்கத்தினர்களாக விசுவாசிகளாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வேலை என்ன? ஆத்துமாக்களை சுமந்து வந்து ஆண்டவருடைய பாதத்தில் காண்பிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவரே ஐசியூவில் போய் எல்லா வேலையும் செய்வாரா? கிடையாது. அவர் கேட்டோட முடிஞ்சு போச்சு. கேட்டோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ நம்முடைய வேலை என்ன? அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி ஆத்துமாக்களை அழைத்து வந்து சபையில் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய வேலை. சேர்க்கிறோமா? ஆம்புலன்ஸாக இருக்கிறோமா இல்லையா? ஒர்க் ஷாப்பில் விட்டு பல வருஷம் ஆச்சியா, எங்கள் வண்டி ரிப்பேராக போச்சு சொல்கிறோம். அது ரிப்பேரும் பண்ண மாட்டேங்கிறாங்கய்யா. சரி, ரிப்பேரும் பண்ண முடியாது. பாஸ்டர் எங்கள் 2 பேர்கிட்ட சொன்னீங்களா? நாங்கள் தான் சரியான ஒர்க் ஷாப் வச்சுருக்கோமே. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்தால் ரிப்பேர் பண்ணிடுவோமே, சொல்ல மாட்டாங்க. ஆத்தி சிரிக்குது. நீங்கள் 2 பேரும் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சிரிக்குது. ஆமாம், ஒர்க் ஷாப் தான் நடத்துகிறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ அருமையான தெய்வ மக்களே, அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது மிஸ்ரீகள் அனுப்பப்பட்டார்கள். எதற்காக? ஆண்டவருக்கு ஏற்பட்ட வலியை போக்குவதற்காகவே அனுப்பப்பட்டார்கள். நீங்கள் போய் பாருங்கள், சேலத்தில் 4 ரோடு சந்திப்பில் லெக்லர் மெமோரியல் திருச்சபை என்று இருக்கிறது. அங்கே நான் பார்க்கின்ற பொழுது அந்த லெக்லர் மிஷனுடைய அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அனுப்பப்பட்டவன்.
அனுப்பப்பட்டவன் எதற்காக? இந்த சேல மக்கள் இயேசுவுக்கு வலிகளை கொடுத்தார்கள், வேதனைகளை கொடுத்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், துயரப்படுத்தினார்கள். அந்த வலியை போக்கவே லண்டன் மிஷன் சொசைட்டியின் மூலமாக சேலத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மிஷனரி யார்? அனுப்பப்பட்டவர். எதுக்காக? இயேசு கிறிஸ்து இந்த இந்திய தேசத்துக்காக, இந்திய மக்களுக்காக படுகிற வலிகளை, வேதனைகளை மாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அவங்களுடைய வேலை என்ன? யார் வலி உண்டாக்குறாங்க, யார் வேதனை உண்டாக்குறாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் சேர்க்கறது தான் மிஷனுடைய வேலை. 89 பேரை கூட்டி சேர்த்து திருமுழுக்கு கொடுத்து சபையை, முதல் சபையை சேலத்தில் உருவாக்கினவர் ஜேஎம் லெக்லர் மிஷனரி எழுதப்பட்டிருக்குது. அந்த 89 சாட்சி பார்த்தா சொல்கிறான் ஒருத்தன், 15 பேர் 24 மணி நேரம் குடிப்போங்கிறான், 15 பேர் 24 மணி நேரம் கொள்ளையடிப்போங்கிறான், 15 பேர் வழிப்பறி கொள்ள செய்வோங்கிறான். அப்போ எப்படிப்பட்ட ஆள்? ஏசாமியே வலி உண்டாக்கணுங்க, வேதனை உண்டாக்கணுங்க. அப்போ அந்த வேதனை உண்டாக்குற வழி உண்டோ என்று பார்த்து ஆராய்ந்து பார்த்து இந்தியாவுக்கு என்னை அனுப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஜேஎம் லெக்லர் மிஷனரி. அப்போ மிஷனரி பணி என்பது எங்கெங்கெல்லாம் வலி இருக்குதோ, ஆண்டவருக்கு எங்கெங்கெல்லாம் வலி இருக்குதோ அங்கெல்லாம் போய் அந்த வேதனைகளை மாற்றுகிற, வேதனைகளை சீராக்குகிற பணி தான் மிஷனரி பணி. அதான் எழுதப்பட்ட பணி, அதான் எதிர்பார்க்கிற பணி, அதான் திருச்சபைக்கென்று கொடுத்திருக்கிற பணி. அந்த பணியை செய்யத்தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த 4 வாலிபர்கள் பார்த்துட்டு பேசாமல் போயிருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம்? ஒருவேளை குடிச்சிருப்பான், ஒருவேளை போதை ஏறி இருக்கும், நமக்கு என்னடான்னு போயிருக்கலாம். போகலை. என்ன செஞ்சான்? ஏசு வந்திருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த 4 பேர் என்ன செஞ்சான்? அவனை தூக்கிட்டு போய் பார்த்தான். அங்கே உள்ளே போக முடியல, பெரிய கன்வென்ஷன் கூட்ட மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறான். ஏசாமி கன்வென்ஷன் பேசுறதுக்காக வரல, ஒரே ஒரு ஆத்மாவுக்காகத்தான் வந்தார். கூரையை பிரித்தான், திறப்பாக்கினான், இறக்குனான், அதோடு ஓடிப்பிட்டான். 4 பேர் பேர் எழுதப்படலை, 4 பேர் யாருன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ அவனுக்குள்ளே இருந்ததுன்னு ஆத்ம பாரம். அவன் தான் ஆம்புலன்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம திருச்சபைக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கிறோமா, வேதனை கொடுக்குற பாத்திரமா இருக்கிறோம்? 2ல் 1 தெரிஞ்சு கொள்ளுங்க. ஐயா முடிஞ்ச அளவுக்கு நான் வேதனை கொடுங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், மாதம் மாதம் கூட 1000 ரூபா கொடுத்துட்றோம். எதுக்கு? நீ தான் வேதனை கொடுக்கையே, அந்த வேதனை தப்பிக்கிறான்னு நான் 1000 ரூபா கொடுத்தா நான் தப்பிச்சேன். வேணுமா? யோசிச்சு பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஏமி கார்மைக்கேல் தன்னுடைய வாழ்வில் கூட அதுதான் எழுதியிருக்காங்க. அந்த டோனாவூரில் போய் ஒரு 4 நாள் தங்கியிருந்தேன், அவங்களுடைய கல்லறையில் இருந்தேன், உட்கார்ந்துருந்தேன், நடந்த இடமெல்லாம் பார்த்தேன். அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், ஐயா தேவதாசிகள் ஒளிய வேண்டுமென்று சொல்லி எங்களுடைய தேசத்தில் கூக்குரலிட்டார்கள். அந்த அம்மா கல்யாணம் ஆகலை, அழகான லேடி, அவ்வளோ அழகானவங்க. யாருக்காக வந்தாங்க? தன்னுடைய வாலிப வயதை முற்றிலும் அர்ப்பணித்து இந்த உலகத்தை எந்த விதத்தில் என்ஜாய் பண்ணாமல் யாருக்காக வந்தாங்க? தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக வந்தார்கள், அனுப்பப்பட்டார்கள். காரணம் என்ன? அவங்க எழுதியிருக்காங்க, இந்த திருநெல்வேலி பட்டணத்தில் தேவதாசி முறையின் மூலமாக என் இயேசுவுக்கு வழிகளை உண்டாக்கினார்கள் எழுதியிருக்காங்க. அப்போ அன்றைக்கு தான் வலின்னு கிடையாது, இன்றைக்கும் வலியை உண்டாக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கும் வலியை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். அந்த வலியை உண்டாக்கி கொண்டு நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னா நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்தை சொல்லி முடிக்க இருக்கிறேன். அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிஷனரியாக சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அவரை மிஷனரியாக அனுப்புகிறார்கள். மிஷனரியாக அனுப்புகின்ற பொழுது போகிறார். போன உடனே அவர் காட்சியை பார்க்குறார். என்ன காட்சினா, கூட்டம் உட்காந்துருக்குறான். கூட்டம் உட்காந்துட்டு என்ன செய்கிறான்? தலை வேற, முண்டை வேற, கை வேற, கால் வேற வெட்டி எல்லாம் உட்காந்து சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். யார? மனுஷரை. யோசிச்சு பாருங்க. இதை பார்க்குறார். அந்த பக்கம் பார்த்தா இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்.
குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்குது, அதை நரி வந்து இழுத்துட்டு ஓடி போயிடுச்சு. இதை பார்க்குறார். அப்போ தான் அவர் யோசித்து பார்க்குறாரு, தன்னை அபிஷேகம் பண்ணின வேளையில் ஒரு செய்தி அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை நான் ஓநாயிலுக்குள்ளே அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று எனக்கு வார்த்தை வந்தது. அன்றைக்கே என்னை அர்ப்பணித்து இருண்ட தேசமாகிய இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி வந்தேன் என்று டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, இவன் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காயா, சின்ன பிள்ளைகளை நரி இழுத்துட்டு போகுது. இதை பார்க்கிறார். அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஓநாயிலுக்குள்ளே உங்களை அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து இந்த ஆப்பிரிக்க மக்கள் ஆண்டவருக்கு வலியை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள், வேதனையை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாங்க. சூர்யா வீட்டுக்கு போனால் ரூபி நல்லா குழம்பு வச்சு கொடுக்கும், நல்லா சாப்பிடுவோம். உப்பு யார் பார்த்தாருன்னு சொல்லும், பாஸ்டர் சூர்யா தான் பார்த்தார் பாஸ்டர், ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும்போம். இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் கறிக்கடைக்கு கொண்டு நிறுத்தி கறி வாங்க சொன்னால் அங்கே ஆட்டு தலையும் காலையும் இதையும் பார்த்தா எங்களுக்கு கறி சோறே செஞ்சு கொடுக்காது. செஞ்சு கொடுக்குமா? இது என்ன பாஸ்டர் இப்படின்னா அவரை வாங்கிட்டு வர சொல்ல மாட்டேனே, சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ நம்ம கறிக்கடைக்கு போய் கறி வாங்கும்போது ஆட்டுத்தலையை சுட்டு வச்சுருக்கிறான், காலை சுட்டு வச்சுருக்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ரூபிக்கு இனிமேல் பாஸ்ட் வந்தால் கூட கறியே கிடையாது தீர்மானம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் போகிறாங்க. அங்கே மனுஷன் தலையை வெட்டியிருக்கிறான், கையை வெட்டியிருக்கிறான், காலை வெட்டியிருக்கிறான், உடம்பை வெட்டியிருக்கிறான், சுட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். பிள்ளைகளை நரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்து தான் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கதறி தன்னை அழுது ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இந்த இருண்ட கண்டத்தை மாற்றுவதற்கு ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனையே அறுத்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை. இந்த இருண்ட கண்டத்துக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுற வழிகளை நான் மாற்றுவேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து சென்றதுனாலே இந்த லட்சோப லட்ச வாலிபர்கள் அங்கே எழும்பி இருக்கிறார்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிஷப் எழுதியிருக்கிறாரு, இன்றைக்கு 50,000 வாலிபர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் செய்து கொடுக்கிறாரு. ஆப்பிரிக்காவுடைய பேராயர் செய்து கொடுக்கிறாரு, 50,000 வாலிபர்கள் நம்முடைய தேசத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி தெரியுமா? டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் இங்கே இருக்கிறது. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அந்த இருதய துடிப்பினால்தான் வாலிபர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் இருக்கிறதா? நாம் அவரோடு இணைந்திருக்கிறோமா? அந்த உறவிலே நிலைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இருண்ட கண்டத்தை மாற்றுவதற்கு ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் தேவைப்பட்டது. தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஒரு ஏமி கார்மைக்கேல் தேவைப்பட்டது. ஒரு பாரம்பரியமான கலாச்சாரம் நிறைந்த அந்த சேலம் பகுதியை அசைப்பதற்கு ஒரு ஜேம் லெக்லர் தேவைப்பட்டது. அதுதான் ஐயா மிஷனரி பணி, அதுதானம்மா அருட்பணி, அதுதானம்மா எழுதப்பட்ட பணி, அதுதானம்மா அங்கீகரிக்கப்பட்ட பணி, அதுதானம்மா எதிர்பார்க்கிற பணி. அந்த பணியை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கன்வென்ஷன் அவசியம் இல்லை, உபவாச கூட்டம் அவசியம் இல்லை. அதுக்காக உபவாச கூட்டம் நடத்தான்னு சொல்லலை, நடத்துங்க வேண்டான்னு சொல்லலை. யோசித்து பாருங்க. அப்போ எதிர்பார்க்கப்பட்ட பணி, எழுதப்பட்ட பணி, அதைத்தான் திருச்சபை செய்ய வேண்டும். அந்த பணியின் மூலமாகத்தான் இயேசுவுக்கு இருக்கிற வழிகளை முழுவதும் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்றவே முடியாது. யோசித்து பாருங்கள். ஒருவேளை சிஎம்சியில் வழியினால் துடிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஐயா அங்கே வந்து லட்சமாக செலவழின்னு சொல்லிட்டு நானும் பாஸ்டர் ஆண்டும் போய் அங்கே நல்ல கல் அம்மியை வச்சுக்கிட்டு நல்லா நாங்கள் உருண்டை செஞ்சு நாங்கள் மருந்து கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த விட்டுருவாங்களா சிஎம்சியில்? அந்த கல்லையை தூக்கி போட்டு என் மண்டையை உடைச்சிருவான். சரியாக தான் இருக்குது, மண்டை உடைக்கிற அளவுக்கு. யோசிச்சு பாருங்கள், நடக்காது. அப்போ எந்த வலிக்கு என்ன மருந்துன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஏசாமிக்கு என்ன வலி இருக்குன்னு திருச்சபைக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. கூட்டம் நடத்துகிறவனுக்கு தெரியாது, உபவாச கூட்டம் நடத்துகிறவனுக்கு தெரியாது, கன்வென்ஷன் நடத்துகிறவனுக்கு தெரியாது. இயேசுவுக்கு இருக்கிற வலி என்ன யாருக்கு தெரியும்? இங்கே ஆண்டவருக்கு திருச்சபைக்கு தான் தெரியும். அதைத்தான் வாசிக்கட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சவுல் சொல்கிறாரு, போகிறார், வரிஞ்சு கட்டிட்டு போகிறார். எப்படி போகிறாரு? அவர் போகும்போது லெட்டரில் ஆதரைசேஷன் வாங்கிட்டு போகிறார்.
எத்தனை பேரை கொல்லுவேன், எத்தனை பேரை வெட்டுவேன், எத்தனை சபையை நொறுக்குவேன், எத்தனை பேரை காலை கையை ஒடிப்பேங்கிற அத்தாரிட்டியோடு போகிறார். போகும்போது ஆண்டவர் கேட்குறார், சவுலே சவுலேங்கிறார். யோ நீ யாரையா என்ன நடுரோட்டில் கேட்குறதுங்கிறார். சவுலுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கு. சவுலே சவுலேங்கிறார். யோ அவ்வளோ ஈஸியாக என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்கிறார். ஆமாடா கூப்பிடுவாங்க. அப்போ நீ யார் யான்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ வலி உண்டாக்குற இயேசு நானே, நீ வேதனைப்படுத்துகிற சவுல் வேதனைப்படுத்துகிற ஆண்டவர் நானே என்று சொன்ன உடனே அப்படியே தமசுக்கு பட்டணத்தில் உருண்டு பரணத்தினை அர்ப்பணித்தார் சவுல். அந்த சவுலை சந்திப்பதற்காகவே அனனியாவை அனுப்புகிறார். தரிசனம். அப்போ இன்றைக்கு அனனியாக்களாக எழும்ப வேண்டிய திருச்சபை மக்கள் எப்படி இருக்கிறோம்? சோம்பேறிகளாக இருக்கிறோம். வேஷதாரிகளாக இருக்கிறோம். இருக்கலாமா? சோம்பேறிகளாக இருக்கலாமா? அடுத்த வாய்ப்பு கொடுத்தா நான் கேட்பேன், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு கேட்பேன். சரி இந்த பாஸ்டர் வந்தாருன்னா கேட்பாருங்கிறதுக்கா, வராமல் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். வந்துட்டீங்கன்னா கரெக்டாக என்கிட்ட ரிசல்ட் சொல்லிடணும். இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண பாஸ்டர், இல்லைன்னா பிரசங்கத்துக்கு முன்னே நான் வெளியே கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்துடுவேன், போயிட்டு வந்துட்டுருவேன், காசு கூட கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இல்லையா? ஜெபிக்கிற மக்கள் தேவை, அழுகிற மக்கள் தேவை, பாரப்படுகிற மக்கள் தேவை, ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற மக்கள் தேவை. அதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அர்ப்பணியை குறித்து, எழுதப்பட்ட பணியை குறித்து, எதிர்பார்க்கிற பணியை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் நம்மத்திலே பேசியிருக்கிறார். எழுந்து நின்ற ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் இந்த திருச்சபையில் இருந்து உமக்கு எவ்வளோ வலியை கொடுக்க முடியும் அவ்வளோ வலியை கொடுத்துட்டேன் ஆண்டவரே. அதற்கு நீங்கள் மார்க் போடுங்க ஆண்டவரே. மார்க் போட்டார். பாஸ்ட் வாங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவரே, எத்தனை வாரங்கள் ஆலயத்திற்கு வராமல் இருந்தேன், அதுதான் நீ கொடுத்த வலி. எத்தனை வாரங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்தேன், அதுதான் ஆண்டவர் கொடுத்த வலி. எத்தனை வாரங்கள் ஜெபிக்காமல் இருந்தேன், அதான் ஆண்டவர் கொடுத்த வலி. இன்னும் சொல்லிக்கிட்டே போனேன்னா ஜெபித்து முடிக்கிறதுக்குள்ளே நீயே இருக்க மாட்டேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்துமப்பா. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை போன்று நடத்துமப்பா, ஒரு ஏமி கார்மைக்கலை போன்று நடத்துமப்பா, ஒரு ஜேம் லெக்லரை போன்று நான் நடத்துமப்பா. வேதனை உண்டாக்குற மக்களை தேடி சென்றது போன்று நானும் இனிமேல் தேடி செல்வேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கும் வலி இருக்கும் என்று சொன்னால் அவைகளை எடுத்து போடுவேன் ஆண்டவரே. அதை எடுத்து போட்டு யாரெல்லாம் எந்த இடத்துலெல்லாம் 4 வாலிபர்களை போன்று இன்றைக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த கட்டப்பட்ட மகனை கூட்டி சேர்த்தது போன்று நான் இந்த திருச்சபைக்கு ஒரு ஆம்புலன்ஸாக இருப்பேன் ஆண்டவரே. இனிமேல் நான் ஆம்புலன்ஸ் தான் ஆண்டவரே. ஆத்துமாக்களை, வலியோடு துடிதுடித்து இருக்கிற ஆத்துமாக்களை, வேதனையோடு இருக்கிற ஆத்துமாக்களை அந்த திருச்சபையாகிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிற நான் ஒரு ஆம்புலன்ஸாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதுகின்றார். சூர்யா அந்த வசனத்தை போடுமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம திரும்பி போகலாம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். யார் ஊழியம் செய்ய வேண்டும்? ஏதோ பாஸ்டர்மார்கள் மட்டும்தான், பாஸ்டர்மா தான் ஊழியம் செய்யணும் இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். திருச்சபையின் வளர்ச்சிக்காக. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், ஊழியத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கேன். சொல்கின்றார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. கீழே எழுதுகின்றார், அது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அது என் மேல் விழுந்த கடமை. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி. அப்படி நான் பிரசங்கியாதிருந்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ இயேசுவை அடுத்தவங்களை சொல்லன்னா உனக்கு ஐயோ. கப்பர்நகூமே ஐயோன்னு சொன்னாரு, கொரேசினே ஐயோன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், எனக்கு ஐயோ என்று எழுதுகின்றார். அது நம்ம ஒவ்வொருத்தர் மேல் விழுந்த கடமையா இருக்குது. அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து ஆள் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. ஆலயத்துக்கு கை வீசின்னு வராதிங்க. ஆள் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க, அவர்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்துங்க. அதுதான் நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் அதுதான் செய்தாங்க. அருமையான இன்றைக்கு அவனுடைய ஊழியத்தை என்று எண்ணவங்க அவங்க இருதயத்தை திறந்து நம்மோடு பேசியிருக்கிறாங்க. மிஷன் சண்டே கத்தருக்கென்று ஊழியம் செய்கிற விசுவாச மக்களாக மாற வேண்டும். கண்கள் மூடலாமா? ஒரு அர்ப்பணிப்போடு கூட யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? சில பேர் கையை தூக்க மாட்டேங்களா? கத்தருக்கு வேலை செய்யணும் ஆசை இல்லையா? ஒரு அர்ப்பணிப்போடு நான் எங்கே இருந்தாலும் கத்தருக்கு ஊழியக்காரியா வேலை செய்வேன், கத்தருக்கு ஊழியக்காரனா வேலை செய்வேன். அல்லேலூயா. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்களை பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதோய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நல்ல பிதாவே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்ன ஆண்டவர், இந்த தேசத்தை நாம் வாழ்கின்ற பகுதி சுவிசேஷமயமாக்குவது எங்களுடைய தலையாய கடமை சுவாமி. எங்க வீட்டில் பணம் இருக்கணும், பொருள் இருக்கணும், நகை இருக்கணும், எங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும், எங்களுக்கு சொந்த வாசல் இருக்கணும், எங்களுக்கு சொந்தமா கார் இருக்கணும், பங்களா இருக்கணும் யோசிக்கிற நாங்க சுவாமி, சொந்தமா ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு ஆத்மா ஊழியம் செய்யணும் மனசை கொடுங்க ஆண்டவரே. ஆத்மா பாரத்தை கொடுங்க ஆண்டவரே, தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அனனியாயை போன்ற ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எழும்பிட்டேன், அப்போஸ்தலனாகிய பவுலை போல எழும்பிட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு சவுல் அர்ப்பணித்து உமக்கு ஊழியம் செய்து போல நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பெடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஞான ஆண்டவரே, நம்முடைய தாசனுக்காக கொடுத்த ஊழியத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா, அல்லேலூயா மாரநாதா.